ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸில் டைப் 6 பார்க்கலாம். இந்த மாதிரி சம் பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம டைப் 1 ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை வாட்டி பார்ட்டாக பிரிக்குது அப்படின்னு பார்த்து அதை கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருந்தோம். டைப் 1 பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எழுத சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்ம எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்றதை பார்த்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா, புரியுதா? இப்போ ஆட் பண்ண நமக்கு 30 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்களேன், அது ஒன்று. அதே மாதிரி வெளியே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 32 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் பண்ணுங்கள். ஒரு ட்ரையாங்கிளை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போது இங்கே 4 வாட்டி 1 2 3 4ன்னு வருது. நமக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. இப்போ 4 வாட்டி ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. 4 × 10 40. சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கா, அதுக்குள்ளே 4 ட்ரையாங்கிள் வரும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ரைட் சைடுக்கு பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், இதுக்கப்புறம் வருது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதில் கவுண்ட்டு 4, அதை எழுதிக்கோங்க தனியாக. ஓகேவா? இன்னும் நமக்கு முடியலை. ஹோல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கா, வெளியே பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று, அது ஒன்று. அதே மாதிரி ரைட் ஆங்கிள் 2 வரும் 90 டிகிரியில். ஓகேவா? மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இது. ஓகேவா? லெஃப்ட் சைடில் ஒன்று, அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று 90 டிகிரியில் வந்துருச்சு. ஸோ மொத்தம் நமக்கு 3 ட்ரையாங்கிள். அதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 47 ட்ரையாங்கிள் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.